Hello friends, this is Pushman Lifestyle channel. நம்ம இன்னைக்கு IDFC First Bankல ஆன்லைன்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணோம். ஆன்லைன்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ண உடனே நமக்கு வந்து டெபிட் கார்டு வந்து வீட்டுக்கு வந்துரும். டெபிட் கார்டும் செக் புக்கும் வெல்கம் கிட்ல வந்துரும். இப்போ நமக்கு டெபிட் கார்டு மட்டும் வந்திருக்கு. அதை அன்பாக்சிங் பண்ணலாம். இங்க ஒரு சீல் மாதிரி இருக்கு. Unseal for the banking experience like never before அப்படினு வருது. இப்போ நம்ம சீலை ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணி எல்லா பேங்க்ல கொடுக்குற மாதிரி தான் கார்டோட பெனிஃபிட்ஸ் வந்து டீடைலா கொடுத்திருக்காங்க. Free ATM transaction at any bank ATM. இது வந்து 25000 நம்ம வந்து சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் மெயின்टेन பண்ணி ஆகணும். அப்பதான் இந்த விசா சிக்னேச்சர் கார்டு தருவாங்க. விசா கிளாசிக் கார்டு ஒன்று இருக்குது. அது வந்து 10000 மந்த்லி பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணால் போதும். விசா கிளாசிக் டெபிட் கார்டு தருவாங்க. விசா சிக்னேச்சர் டெபிட் கார்டோட பெனிஃபிட் மட்டும் இப்போ சொல்கிறேன். எந்த ஏடிஎம்மில் வேணால் எத்தனை வாட்டி வேணால் பணம் எடுத்துக்கலாம். IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் மட்டும் இல்லை, எல்லா ஏடிஎம்லேயும் பணம் எடுத்துக்கலாம். ஃப்ரீயாக ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதாவது IMPS NEFT எல்லாம் ஃப்ரீ தான். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் 1000 ரூபாய்க்கு மேலே பண்ணால் 10% கேஷ்பேக் தரேன்னு சொல்லியிருக்காங்க. நோ ஜாயினிங் ஆர் ஆனுவல் ஃபீ. பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவர், அதாவது 35 லட்சம் வரையும் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவர். டெத் ஆர் பர்மனெண்ட் டிசபிலிட்டி அப்படி இருந்ததுன்னா அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து ஃப்ரீ கவர் ஆகிடும் இந்த கார்டு வச்சுருக்கிறதுனால. இந்த கார்டு வந்து நம்ம 25000 சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ், அதாவது மாதம் 25000 மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் தருவாங்க. அதுக்கு தான் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏர் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் 1 crore வரையும் ஏர் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் இருக்குது. ஏர்போர்ட் லான்ச் வந்து ட்வைஸ் எவ்ரி குவார்ட்டர், அதாவது ஒரு 3 மாதத்துக்கும் 2 வாட்டி லான்ச் அசஸ் இருக்குது. இந்த கார்டு இருக்கிறதுனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. மெயின் பெனிஃபிட் என்னன்னா, நீங்கள் எத்தனை வாட்டி ஒன்றா எந்த ஏடிஎம்மில் ஒன்றா எல்லா பேங்க் ஏடிஎம்லையும் எத்தனை வாட்டி ஒன்றா நீங்கள் பணம் எடுத்துக்கலாம். இந்த கார்டு நம்மளுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோட் கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்ஸ் அண்ட் ஆன்லைன் பேமெண்ட்ஸ் வந்து ஆஃப்டர் ஆக்டிவேஷன் ஒன்லி சக்ஸஸ்ஃபுல் ஏடிஎம் ஆர் POS டிரான்சாக்ஷன். அதாவது நம்ம ஆன்லைன் பேமெண்ட் இந்த கார்டை வச்சு பண்ணணுன்னாலோ இல்லை கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் பண்ணணுன்னாலோ நம்மளுக்கு வந்து POS மிஷினு இல்லைனா ஏடிஎம்மில் இதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணி ஏடிஎம்மில் யூஸ் பண்ணி பணம் எடுத்தாலோ இல்லை POSல ஸ்வைப் பண்ணி பணம் அவங்களுக்கு மெர்ச்சன்ட் கொடுத்தாலோ தான் இந்த கார்டே ஆக்டிவேட் ஆகும்னு சொல்கிறாங்க. அது முக்கியமாக இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுங்க, இல்லை இந்த கார்டு ஆக்டிவேட் ஆகாது. வேறு வந்து இவ்வளோ தான் இந்த பெனிஃபிட்ஸ். மேக்ஸிமம் வந்து இதை போட்டிருக்கா பாருங்கள். கேஷ் வித்ட்ராவல் வந்து 2 லட்சம், பர்ச்சேஸ் வந்து 6 லட்சம். ஒரு நாளைக்கு வந்து 2 லட்சம் வரையும் எடுக்கலாம் பணம் ஏடிஎம்லேருந்து. அதேமாரி பர்ச்சேஸ் வந்து 6 லட்சம் வரையும் பண்ணலாம். ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், மெர்ச்சன்ட்ஸ் கிட்ட பேமெண்ட் பண்ணிக்கலாம். டேப் பே மூலமாக மேக்ஸிமம் 5000 தான் பர் டே, அது அவ்வளோதான் பண்ண முடியும். ஆனால் அந்த 6 லட்சத்துக்குள்ளே ஒரு நாளைக்கு என்ன வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு லேப்டாப் வாங்குகிறோம், ஒரு ஐஃபோன் வாங்குகிறோன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனில் இந்த கார்டை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இது வந்து லாஸ்ட் கார்டு லைபிலிட்டினோட ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது கார்டு வந்து நம்மளுக்கு தொலைஞ்சி யாருன்னா மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான கவர் வந்து கண்டிப்பாக வந்து இவங்க வந்து தராங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நாங்கள் ஆல்ரெடி வந்து FI டெபிட் கார்டு அன்பாக்சிங்கு, அப்புறம் வந்து Onecard அன்பாக்சிங்கு ப்ளஸ் Lazypay கார்டு அன்பாக்சிங்கு எல்லாத்தையும் வீடியோ போட்டிருக்கோம். அப்புறம் அது எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், எப்படி ஆப் மூலம் அப்ளை பண்ணணுன்ட்டு டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.